அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். அரணி சண்முகம் 2 பேரும் தேட வரைக்கும் தேடி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வைகுண்டமும் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வராங்க. எப்பா என்னப்பா எங்கேயாவது தேடி பார்த்தியான்னு கேட்குறாங்க சண்முகம். நான் எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டேன், பள்ளிக்கூடம் கூட போய் பார்த்துட்டேன், அங்கேயும் பூட்டி கிடக்குது, அங்கேயும் யாரும் இல்லை, விசாரிச்சும் பார்த்துட்டேன், எங்கேயுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சுற்றி அடிச்சு பார்த்துட்டு வந்துட்டேன்ப்பா, என் பிள்ளை எங்கே போனானே தெரியலையேன்னு வைகுண்டம் அழுகுறாங்க. ஐயோ அக்கா எங்கே போச்சே தெரியலையே, எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுப்பான்னு கனி ஒரு பக்கம் அழுகுறாங்க. சே நைட்டே அவள் எந்நேரம் போனானே தெரியலன்னு வேற அவங்க சொல்றாங்களே, என்னடா பண்றதுங்கிறாங்க. வர வீட்டுக்குள்ளேயும் உடன்குடியும் போயிட்டு இருக்காங்களா, அவங்களையும் விசாரிச்சு பார்க்கலான்னு சண்முகம் உடன்குடிக்கு ஃபோன் பண்றாங்க. எங்கேயாவது தேடி பார்த்தீங்களாங்கிறாங்க சண்முகம். இங்க இருக்கிற ஆட்டோ பஸ் ஸ்டாண்டு எல்லா பக்கமே தேடி பார்த்துட்டோம், கடகண்ணியெல்லாம் கூட விசாரிச்சு பார்த்துட்டோம், எங்கேயுமே தெரியலங்கிறாங்க. அண்ணே டியூட்டியில் இருக்கிற ஆட்டோக்காரங்களையும் விசாரிச்சு பார்த்துட்டோன்னே, யாருமே பார்க்கலன்னு சொல்றாங்க. நாங்க இன்னும் தேடிக்கிட்டு தானே இருக்கோம் அப்படிங்கிறாங்க வெட்டிக்கிளி. அப்படியா சரி வெட்டி பேச்சு பேசாத, போங்கடா போய் தேடுங்க தேடுங்கிறாங்க சண்முகம். சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிக்கிளியும் உடன்குடியும் மறுபடியும் ஆவி பறந்துக்கிட்டு தலாவ போறாங்க. ஐயோ சண்முகம் என் பொண்ணு எங்க போனா என்ன ஆனானே தெரியலையேன்னு வைகுண்டம் ஒரு பக்கம் அழுகுறாங்க. எனக்கு ஒன்றும் தெரியல, காட்டுக்குள்ள கண்ணை கட்டி விட்டு மாதிரி இப்ப இருட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்குதே, இப்ப என்னாரோ எப்ப போனா என்னன்னே ஒண்ணுமே புரியலையே. ஒண்ணும் எடுக்க மாட்டேங்கிறா, யார் வீட்டுக்கும் போகல, யாருகிட்டயும் எதுவும் சொல்லல, மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கிட்டு இருந்திருக்காளே. எந்த பிரச்சனையும் ரத்னா யாருக்கிட்டையும் சொல்லாம யாருக்கும் பிரச்சனை வேண்டாம்னு நினைச்சிட்டு இப்ப எங்க போயிருப்பான்னு தெரியலையேன்னு எல்லாரும் குழப்பத்தோட நினைக்கும் போதுதான் மூப்பனார் அண்ணாச்சிக்கிட்ட இருந்து சண்முகத்துக்கு போன் வருது. என்னது மூப்பனார் அண்ணாச்சி கூப்பிடுறாங்கிறாங்க. சரி பதட்டம் இல்லாம பேசிட்டாங்கிறாங்க பரணி. சொல்லுங்க அண்ணாச்சிங்கிறாங்க. பிரசன்ட் சார், நாங்க கடற்கரைக்கு ரவுண்ட்ஸ் வந்தோம், அங்க ஒரு பர்ஸ் கிடந்தது, அந்த பர்ஸை எடுத்து திறந்து பார்த்தோம், அதுல உங்க நம்பர் வருது, யாருதுன்னு எங்களுக்கு தெரியலைங்கிறாங்க. எங்க ரத்தன அங்க எங்கேயாவது இருக்காளா பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படியா, இங்க யாரும் அப்படி இல்லையே. சரி நீங்க உடனே கடற்கரைக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டதும் அப்படியே ஆவி பறந்துகிட்டு சண்முகம் பறந்து அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. இவங்களுக்கு முன்னாடியே சிவபாலனும் போய் இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் கிட்ட விசாரிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. இங்க சண்முகத்தை பார்த்ததும் அத்தான்கிட்ட ஓடி வராங்க. ரத்னாவோட பர்ஸும் போன் நம்பரும் பார்த்ததுமே பாதி விசர் சண்முகத்துக்கு வந்து போச்சு. கூட வந்து அக்கா தங்கச்சிங்க வைகுண்டம் எல்லாருமே ஐயோ ரத்னா பர்ஸா, அப்ப கடற்கரையோரம் தான் எங்கேயாவது இருப்பாளா, எங்கேயாவது இருந்துட்டானே தேவலியா அப்படின்னு எல்லாரும் ரத்னா ரத்னா ரத்னான்னு கூப்பிட்டு பாக்குறாங்க. சார் இந்த பக்கத்துக்கு நாங்க 2-3 கிலோமீட்டர் தேடி பார்த்துட்டோம், அப்படி யாருமே இங்க இல்லைங்க சாருங்கிறாங்க. ஐயோ இல்ல என் தங்கச்சி இங்கதான் எங்கேயாவது இருப்பா, நல்லா தேடி பாருங்க சாருங்கிறாங்க சண்முகம். எங்க ரத்னா தைரியமான பொண்ணு, கண்டிப்பா இங்கதான் எங்கேயாவது இருப்பா, தப்பான முடிவு எடுக்க மாட்டாங்கிறாங்க. வைகுண்டம் அந்த பர்ஸை கையில வச்சுக்கிட்டு ஐயோ ரத்னா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிருக்கலாமே, அப்ப நான் ஒருத்தர் இருக்குன்னு என்கிட்ட சொல்லாம எங்கமா போனேன் ரத்னா, உனக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது என் தங்கமே அப்படின்னு கூப்பிட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க வைகுண்டம். கனி ஒரு பக்கம் ஓடி அக்கா அக்கான்கிட்டு போறா, இந்த பக்கமா எசிக்கி வீரா ஒரு பக்கம் ஓடிடுறாங்க. கனி போன திசையில அங்க ஒரு செருப்பு கிடக்குது, ஒருத்த செருப்பை பார்த்ததும் இது அக்காலோட தான் அப்படின்னு கனிக்கு புரிஞ்சு போச்சு. அந்த செருப்பை கையில எடுத்து வச்சுட்டு அக்கா அண்ணன் அப்படின்னு கூப்பிடும்போது எல்லாரும் சுத்தி வந்து நிக்கிறாங்க. அந்த செருப்பை பார்த்ததும் ஐயோ இது ரத்னாவு தான் அப்படின்னு கதறி அழறாங்க. ஐயோ அக்கா இதே இடத்துல தான் நீ இறங்குனியா அப்படின்னு சொல்லி மண்டி போட்டு எசிக்கி அழுதுட்டு இருக்கும்போது அதே இடத்துல ரத்னாவோட கால் கொலுசு ஒண்ணு கையில கிடைக்குது. எசிக்கிக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சி, கையில கொலுசை எடுத்ததும் இன்னும் கதறி அழறாங்க. கொலுசை கொண்டு வந்ததும் வைகுண்டத்துக்கிட்ட கொண்டு வந்து காட்டி அப்பா அக்கா கொலுசு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா சண்முகம் கடற்கரையோடு இருக்க மீனவர்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணே இங்க வா அப்படின்னு கூப்பிட்டதும் பறந்தடிச்சுக்கிட்டு ஓடி வராங்க சண்முகம். அக்கா கொலுசு அக்கா செருப்பு எல்லாம் இந்த இடத்துல தான் கிடந்ததுன்னு எடுத்து காட்டுறாங்க. இதுல பார்த்த சண்முகம் அப்படியே கடலையே ஒரு நேரம் வெறிச்சு பாக்குறாங்க. எதுவும் நடந்திருக்காது, நிச்சயமா ரத்தனம் இங்கதான் எங்காவது இருப்பா, நீ மனசை தளரப்படாதீங்கிறாங்க பரணி. கடலை பார்த்து சண்முகம் கலங்கி நிக்கிறாங்க. இல்ல ரத்னா எங்க கிட்ட எல்லாம் சொல்லாமலே போயிட்டியா, எதுவா இருந்தாலும் இந்த அண்ணன் இருக்கு, அண்ணன் கிட்ட நீ சொல்லிருக்கலாமல்லன்னு கதறாங்க. எல்லாரும் இத்தனை பேர் இருக்க எங்க கிட்ட எதுவுமே சொல்லாம போயிட்டியே, ரத்னா இப்படி பண்ணுன உனக்காக நாங்க இத்தனை பேர் இருக்கிறோம்ல, எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. என்னமா இருந்தாலும் அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே, நீ தானே எனக்கு உலகத்திலேயே பெருசா நான் நினைச்சிருந்தேனே, என்னைய விட்டு போயிட்டியே, எப்படில உனக்கு மனசு வந்ததுன்னு அழுகுறாங்க. உன்னோட பிரச்சனையை தீர்க்க முடியாத அண்ணனா நான் இருந்து என்ன பண்ண போறேன், உனையவே அந்த சாமி தூக்கிட்டு போனதுக்கு அப்புறமா நான் இருந்து என்ன செய்ய போறேன், நான் இருந்து உன்னை காப்பாற்ற முடியலையே, என்னையும் இந்த கடலே இழுத்துக்கிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகமும் கடல்ல இறங்க போறாங்க. எல்லாருமா தம் கட்டி சண்முகத்தை இழுத்து பிடிக்கிறாங்க. ரத்னாவை வளர்த்துன பாசம் சண்முகத்தை சுண்டி இழுக்குது. இனிமே இருந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு கத்தி கதறின சண்முகம் தங்கச்சிகளையும் அப்பாவையும் பார்த்ததுக்கு அப்புறமா லே ரத்னா உனக்கு இந்த நிலைமைக்கு காரணமானவ யாருன்னு தெரியும், அவனை நான் இன்னைக்கு சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு தான் இதுக்கு காரணம், அவன் குடும்பத்தை சும்மா விட மாட்டேன்னு சண்முகம் கத்தி கதறிக்கிட்டு இருக்கும்போது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் சண்முகம் அப்படின்னு பரணி சொல்லிக்கல எப்படியோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. வெங்கடேஷ் வீட்டுல எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சும் நின்றுட்டு இருக்காங்க. கடல சந்தானம் தான் ஏமாப்ல, டே என்னடா ஏன்டா இப்படி பண்ணி வச்சிருக்க, டே அந்த புள்ள மட்டும் ஏதாவது தற்கொலை இது பண்ணிக்கிருச்சு, நம்ம குடும்பத்தை சும்மா விட மாட்டாங்கடா, அதுவும் சண்முகம் எதுக்கு எடுத்தாலும் அருவா தூக்குறவன், அவங்க அண்ணில சிக்கிட்டோம் வெட்டாம விட மாட்டான், யார் என்ன பண்ணியிருந்தாலும் சரி குடும்பத்தை தூக்கி உள்ள வச்சிருவாங்க, ஆயுஷ்க்கு வெளியே வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணே என்னென்ன இப்படி எல்லாம் சொல்றேன்னு கேக்குறாங்க வெங்கடேஸ்வரமா. அந்த சண்முகம் இருக்கானே அவன் தங்கச்சி விஷயத்துல சரியான ஏமகாதகன், நான் சொல்றதை கேளுங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம சொந்த ஊருக்கே போயிடலாம், அப்பதான் கேஸு பிரச்சனைன்னு ஏதாவது வந்தா கூட ஜாமீனாவது எடுத்து வெளியில வர முடியும். டேய் நான் கூட உங்ககிட்ட எத்தனை முறை சொன்னேன் அந்த பிள்ளை எதுவும் சொல்லாத டார்ச்சர் கொடுக்காதேன்னு சொன்னேன், நீ கேட்டியாடா, இப்ப பாரு நம்ம நிலைமையை பாருங்கிறாங்க வெங்கடேஸ்வரப்பா. அப்பா நான் என்ன சொல்ல வரேன்னா
அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு நீ எதுவும் சொல்ல வேண்டாம். முதல்ல வீட்டை விட்டு கிளம்புற வழிய பார்க்கலாம். வா போலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. வீட்டை பூட்டிட்டு 4 பேரும் யார் கண்ணிலையும் படாம ஊரை விட்டு முட்டிக்கிட்டு போயிடலான்னு பார்த்துருக்காங்க. கரெக்டா போலீஸ் ஜீப் வந்துருச்சு. போலீஸ் இறங்கி வந்ததும் இவங்க கையில் பையும் கையுமா நிற்கிறத பார்த்துட்டு என்ன உல்லாச பயணம் பண்ண பார்க்குறீங்களான்னு கேட்குறாங்க. சார் அதை பற்றி உங்களுக்கு என்ன, இப்போ எதுக்கு வந்தீங்கன்னு கேட்குறாங்க வெங்கடேஷ். ஓஹோ சாருக்கு இன்னும் ஒன்றுமே தெரியாதா? சண்முகத்தோட தங்கச்சி டீச்சரம்மா ரத்னா அதான் உன் வீட்டுக்காரம்மா செந்தூர் கடலில் விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணோட தற்கொலைக்கு காரணம் நீங்கள் தானே உங்கள் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம்னு சொல்கிறாங்க. சார் அண்ணன் தங்கச்சிங்க எல்லாரும் நாடகம் போடுறாங்க சார். அவங்க சொல்கிறது எல்லாம் நம்பாதீங்கன்னு சொல்கிறாங்க பொட்டுக்கடலை. ஆமாம்மா அவங்க சொல்கிறதெல்லாம் போய் நீ சொல்கிறத உண்மை போனது சண்முகத்தோட தங்கச்சி பேரில் தூசிப்பட்டாவே சண்முகம் சும்மா விட மாட்டாரு. சண்முகத்தோட தங்கச்சி ரத்னா செத்து போச்சு. இப்ப சும்மா விடுவாரா? 4 பேர்த்த கையிலையும் விளங்க மாட்டுங்கிறாங்க. எதுவும் 4 பேரா? ஐயோ இந்த குடும்பத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு விலக பாக்குறாங்க பொட்டுக்கடலை. விலகி ஓட பாக்குறியா? பொட்டுக்கடலை வியாபாரி சந்தானமனும் உன் பேரை தையும் முதல்ல எழுதியிருக்காங்க. கையிலையும் விளங்க மாட்டுங்கய்யா, இழுத்துக்கிட்டு போலாங்கிறாங்க. 4 பேர்த்தையும் தட்டுன்னு தட்டி ஜீப்ல இழுத்துக்கிட்டு போறாங்க. சண்முகம் போலீஸ் ஸ்டேஷன்ல அவ்வளவு கோவத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ரத்னா இழந்த சோகத்தையும் மனசுல தேக்கி வச்சுக்கிட்டு பார்த்ததும் அப்படியே சிங்கம் புலி பாயிர மாதிரி பாஞ்சுக்கிட்டு போய் அடின்னு அடிக்கிறாங்க. வெங்கடேஷ் பிறந்த வாழை கக்குற அளவுக்கு வயிற்றுல பார்த்து உதைக்கிறாங்க பாருங்க. பதார்னு போய் விழுகிறாரு. வெங்கடேஷ் பேர் சேர்ந்து சண்முகத்தை இழுத்து பிடிக்கிறாங்க. யானை பலம் சண்முகத்துக்கு எங்க இருந்ததா வந்ததோ வெங்கடேஷ பட்டாருன்னு அடிச்சு நொறுக்கி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. வெங்கடேஷ் வாங்கின அடிக்கி எலும்பெல்லாம் தூரிட்டு போயிருக்கும். இப்போ கூட வெங்கடேஷ்க்கு திமிர் அடங்கலைன்னு தான் சொல்லணும். ரத்னா பதவிக்கு ஆசைப்பட்ட வெங்கடேஷோட அம்மா ஐயோ என் பையனுக்கு எதுவும் தெரியாது, என் பையனை விட்டுருங்கன்னு குறுக்க போந்து அழுதுகிட்டு இருக்காங்க. பொண்ணுக்கு பொண்ணே யமனா இருந்துட்டாலே இந்த அம்மா இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? பிரச்சனைக்கு நல்லா ஊசி நூலை கோர்த்து விட்டுட்டு இப்ப கதறிக்கிட்டு இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன்ல அத்தனை பேர் இருந்தும் சண்முகத்தை யாருனாலையும் பிடிக்க முடியல. அந்த அளவுக்கு கோபம் வெறி வெங்கடேஷ் மேல பாஞ்சுக்கிட்டு அடிக்கிறாரு. அவ்வளவு வடி வாங்கின வெங்கடேஷ் கூட இன்னும் அடங்குன மாதிரி தெரியல. தான் செஞ்சது தப்பு, ரத்னா காதலிச்சு கல்யாணம் பண்ணி இப்படி ஒரு பாவம் சோகம் நடந்துருச்சேன்னு அவர் வருத்தப்படவே இல்லை. அவட்டா திமிரிக்கிட்டு எழுந்திருச்சு நிக்கிறாரு வெங்கடேஷ். இதை பார்த்து சண்முகம் இன்னும் எச்சா கோவப்பட்டு பாஞ்சு பறந்தடிக்கிறாரு. சண்முகத்தை 2 போலீஸ் வந்து இழுத்து பிடிச்சுக்கிறாங்க. டே என் தங்கச்சிகளை அநியாயமா கொண்டுட்டீங்களேன்னு அழுகுறாங்க. சண்முகம் பாட்டுக்கு மேல கை வைக்கிறீங்க, எங்களுக்கும் கேட்கறக்கு ஆள் இருக்குங்கிறாங்க வெங்கடேஷ். என் தங்கச்சியோட சாவுக்கு காரணம் நீ தாண்டா, யாருன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வெங்கடேஷ் பேசினதை கேட்டுட்ட சண்முகம் அப்படி குதிச்சு மறுபடியும் பறந்து பாஞ்சு வந்து வெங்கடேஷ் உதைக்கிறாரு. படுவாவி என் தங்கச்சி உனையை நம்பி கல்யாணம் பண்ணி கொடுத்தனே, அவ எந்த நேரம் எங்க போனான்னு உனக்கு தெரியாதாடா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் ஒரு பக்கம் உதைக்கிறாங்க. வைகுண்டமும் வந்த கோபத்துக்கு அவங்க வயசுக்கும் கூட ஒரு உத கொடுக்குறாரு. பொட்டுக்கடலை சந்தானமும் தங்கச்சி குடும்பத்தை காப்பாத்துற மாதிரி உள்ள வந்து தூண்டி விட்டு இந்த ரத்னாவை என்னென்னமோ பழி வாங்கி பார்த்தாரு. சண்முகம் குடும்பத்துக்கு சவுந்தரபாண்டி பேச்சை கேட்டுக்கிட்டு சண்முகத்துக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் கொடுத்தாரு இந்த சந்தானம். என்னடானா கூட பிறந்த சொந்த தங்கச்சி குடும்பத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, என்ன விட்டுருங்க சார், எல்லாத்துக்கும் காரணம் இவங்க 3 பேர் தான் அப்படின்னு தப்பிச்சு ஓட பாக்குறாரு சந்தானம். என்ன மட்டும் விட்டுருங்க சார், தயவு செய்து விட்டுருங்கன்னு கெஞ்சுறாரு. இந்த பொட்டுக்கு மூல காரணம் இந்த ஆள் தான் அப்படின்னு எசைக்கு நல்ல கை காட்டி இவனே தான், இவனை மட்டும் முதல்ல விட்டுறாதீங்க, எல்லா பிரச்சனைக்கும் இவன் தான், இவனால தான் எங்க அக்கா இத்தனை கஷ்டத்துக்கு ஆளாயிருக்கா, இவனை விட்டுறாதுன்னு முதல்ல இவனை கொள்ளுங்கிறாங்க. நகை கடையில எசிக்கு பையில நகை வச்சவன் இவன் தானே, திருட்டு பட்டம் கட்டி எங்க குடும்பத்தையே அசிங்கப்படுத்துவன் நினைச்சவன் இவன் தானே, எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் இவனே தான் இப்ப எங்க அக்கா காணாம போயிருக்கா அப்படின்னு எசைக்கு குறியே சொல்லிட்டாங்க. என்னம்மா என்னை போய் ஏமா இப்படி எல்லாம் சொல்றேன்னு கேக்குறாங்க. பொட்டுக்கடலை உன்னாலதான் அந்த குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குதுன்னு பரணி பாப்பா உன் பேர்ல தெளிவா உன் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. எங்கேயும் போறக்காகாது, இந்த கேஸ்ல விலகவும் முடியாது, உன் பேர்ல தான் மொதல் கேஸ் கொடுத்திருக்காங்க நம்ம பரணியம்மா. சார் எனக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, என்ன விட்டுருங்க சார்னு பொட்டுக்கடலை சந்தானம் தப்பிக்க பாக்குறாரு. வெங்கடேஷ் ரத்னாவோட நிலைமைக்கு காரணம் நீங்க தான், உங்களை தவிர வேற யாரும் கிடையாதுங்கிறாங்க பரணி. வைகுண்டம் மனம் தாங்க முடியாம கதறி எழுதிக்கிட்டு வெங்கடேஷோட சரட்டை பிடிச்சு கேக்குறாங்க. டே டீச்சர் வேலை பாக்குறீன்னு நினைச்சு தாண்டா இருப்பேன்னு சொல்லி தாண்டா என் பிள்ளைய உனக்கு கொடுத்தேன், நியாயமா என் புள்ள உசுர வாங்கிட்டியடா அப்படின்னு சொல்லி ஓங்க ஒரு அற விடுறாங்க வைகுண்டம். அப்பவும் வெங்கடேஷ் அடங்குன மாதிரி தெரியல. பழியெல்லாம் ரத்னா பேர்ல சொல்லி நாங்க செஞ்சது நியாயம், அவ செஞ்சது அநியாயங்கிற மாதிரி சொல்றாங்க. இங்க பாருங்க, பொண்ணுன்னா பொண்ணு மாதிரி அடிச்ச திமிர காட்டுனா 4 பேரும் 4 விதமா சொல்லத்தான் செய்வோம். அப்படி சொல்லுவியா, அப்படி கேப்பியா அப்படின்னு வைகுண்டத்துக்கு வந்த கோபத்துக்கு காலாலேயே வெங்கடேஷ் உதவதையும் ஒதுக்கிறாங்க. உத தாங்க முடியாம அடி தாங்க முடியாம கோணி குறுகி வெங்கடேஷ் விழ போனாலும் அப்போ அவங்க திமிர் அடங்கல. அவங்க செஞ்சது தப்புன்னே புரியல. சண்முகத்தினால கோபத்தையும் தாங்க முடியல, துக்கத்தையும் தாங்க முடியாம அப்படியே கொலை வெறியோட பாஞ்சுக்கிட்டு நிக்கிறாங்க. பல பேர் சண்முகத்தை இழுத்து பிடிச்சு நிக்கிறாங்க. இருந்தாலும் சண்முகத்தை யாருனாலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. கான்ஸ்டபிள் இந்த அக்யூஸ்ட் எல்லாம் தூக்கி உள்ள வைங்கய்யா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா இவங்க 4 பேர்த்தையும் தூக்கி உள்ள வச்சதுக்கு அப்புறம் தான் கூட பிறந்த பிறப்பை இழந்துட்டோமே, உனைய நம்பி என் தங்கச்சியை அனுப்பி வச்சோமே, அநியாயமா என் தங்கச்சியை கொன்னுட்டீங்களாடான்னு கத்தி கதறி மண்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. சண்முகத்தோட பாசமுள்ள தங்கச்சி இழந்துட்டாளேன்னு கத்தி கதறி அழுகிறத பார்த்து கூட
வெங்கடேஷோட குடும்பமே மனசிலகவே இல்லை. சண்முகத்தோட ஆத்திரம், அழுக, கை நரம்புகள் புடைக்க அந்த நரம்பே அருந்து விழுந்தது போல இருக்கு. அந்த அளவுக்கு வெங்கடேஷை பார்த்து கோவத்தில் சொல்றாங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் என் கையால தாண்டா சாவுன்னு சொல்றாரு. என்ன மலையாட்டு இருக்கு, என் தங்கச்சி என்கிட்ட எதுவுமே சொல்லாம போயிட்டாலே, அந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுத்துருக்கீங்களாடா என் தங்கச்சியை. என் வீட்டில் வந்து காத்திருந்து என் தங்கச்சியை கூட்டிட்டு போனியே, உன்னைய நம்பி அனுப்பி வச்சதுக்கு என் தங்கச்சி உசுர காவு வாங்கிட்டியாடா அப்படின்னு சொல்லி கதறி அழுகிற சண்முகத்தை பார்க்க பரிதாபமா இருக்குது. வெங்கடேஷ் ரத்னாவுக்கு கொடுத்த டார்ச்சல் அது மட்டுமா அனாதைன்னு கேட்ட அந்த ஒரு சொல் தாங்க முடியாம ரத்னா என் அண்ணன் இருக்கு, என் அண்ணன்கிட்ட எதையும் சொல்ல முடியலையேன்னு செந்தூர் கடல்ல இறங்குனாங்க. அந்த கடல் கூட சண்முகத்தோட கதறலை கேட்டு ஏதோ ஒரு இடத்துல அந்த அலைகளே கொண்டு வந்து ரத்னாவை தள்ளிட்டு போயிடுச்சு. அங்க ஒரு அம்மா பாக்குறாங்க. அவங்க பார்த்துட்டு ஐயோ ஏதோ ஒரு பொண்ணு இப்படி கிடக்குதே, எல்லாரும் ஓடி வாங்கன்னு சத்தம் போடுறாங்க. அங்க ஒரு 10 பேராட்ட ஓடி வராங்க. ஓடி வந்ததுல ஒருத்தர் மூச்சு இருக்கான்னு பாக்குறாங்க. ஐயோ மூச்சும் இல்லை பேச்சும் இல்லையே, கடல்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிருச்சு போல இருக்குங்கிறாங்க. அடடா தங்க சிலையாட்ட பொண்ணு, பாவம் இந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனையோ ஏது பிரச்சனையோ என்னமோ தெரியலையே, யார் பார்த்த பொண்ணும் இங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிச்சு, சரி செந்தூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன போடுங்கிறாங்க. போலீஸ் வந்து பாக்குறாங்க. தேடிக்கிட்டு இருந்த ரத்னா இதுதான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கும் சண்முகத்துக்கும் தகவல் கொடுக்குறாங்க. ரத்னாவுக்கு என்னாச்சு ஏதானா என்ன எதுவுமே சொல்லாமையே இப்படி கடல்ல இறங்கிட்டாளே அப்படின்னு கண்ணுல பார்க்காமையே சண்முகம் குடும்பம் கத்தி கதறின குடும்பத்துக்கு ரத்னா பிணமா கிடக்குறான்னு கேள்விப்பட்டா கூட பிறந்த பிறப்பு அண்ணன் தங்கச்சிங்க எல்லாரும் ஓடி வந்து ரத்னாவை மடியில ஏந்தி அள்ளி அணைச்சு கத்தி கதறி இழந்துட்டோமே இந்த உறவை அப்படின்னு அவங்க அழுகிறத பார்க்கும்போது நமக்கு கஷ்டமாவும் இருக்கு, பாவமாவும் இருக்கு. திரும்ப இந்த உறவு நமக்கு இனி எப்ப கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போது பிறப்புங்கிறது நிலையில்லாத உறவு தான். ஆனாலும் பந்தம் பாசங்கிற ஒரு உறவை உயிரோட அறுத்து வீசுற மாதிரி அப்படி மனசு வலிக்குது. என்ன நடக்குதுன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.